ஹலோ ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஒன் பாட் வண்டர்ஸ். இன்றைக்கி ஒரு ஆஃப்டர்நூன் லன்ச் மெனு தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நானும் என் பொண்ணும் டெரஸ்க்கு வந்து வாஷ் பண்ணி வச்ச துணியெல்லாம் காய போடுறதுக்கு நாங்கள் டெரஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ டெரஸில் துணியெல்லாம் காய போட்டு, ஆக்சுவலாக அவ்வளோ துணி இல்லை, கொஞ்சம் துணி தான், அது நெய்பர் அவங்க துணி அதெல்லாம். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச் மெனு என்னன்னாக்கா, கீரை கடையில், கீரை பொரியல், ஒயிட் ரைஸ், இது 3 இன்றைக்கி எங்களோட லன்ச் மெனு. ஸோ இன்றைக்கி நான் இந்த ரெட் கலர் கீரை நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி க்ரீன் கலர் கீரைக்கு லீவ் விட்டாச்சு. ஸோ எப்போவுமே வீக்லி ஒன்ஸ் நான் என் பசங்களுக்கு கீரை கொடுத்துடுவேன். இந்த வீக் வந்து நான் ரெட் கலர் கீரை எடுத்தேன். இது வந்து 30 rupees ஒரு கட்டு. ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இதை வாங்கி நல்லா கிள்ளி நல்லா வாஷ் பண்ணேன். ஒரு எலிலையும் அவ்வளோ மண் இருந்துச்சு. அந்த மண்ணெல்லாம் க்ளீனாக வாஷ் பண்ணி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சேன். இந்த ஒரு கட்டில் நான் 2ஆக டிவைட் பண்ணி கொஞ்சம் கொள்ளும்புக்கு கொஞ்சம் ஃப்ரைக்கு எடுத்துக்கிறேன். இதுக்கு கொஞ்சமாக கீரை, அப்புறமா பருப்பு, பூண்டு, ஆனியனு, பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் சேர்த்து ஒரு 2-3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி, கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி சீக்கிரம் குக் ஆகணுன்னா கொஞ்சமாக ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டு, இது ஒரு டேஸ்ட்டு நல்லா கொடுக்கறதுக்கு கொஞ்சமாக புளி, எனக்கு இதில் புளி சேர்த்தா எனக்கு ரொம்ப இஷ்டம், ஆட் பண்ணி ஒரு 5-6 விசில் விட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கினேன். இப்போ இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி சைடில் வச்சிடலாம். ஒரு பேனில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கீ, ஸோ கீயில் தாளித்தா சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். கீ ஹீட் ஆனனும் கடுகு, அப்புறம் கியூமின் சீட்ஸ், சீரகம், அது அப்புறமா இடித்து வச்ச பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. ஹிங், அப்புறமா கடிஞ்சி வச்ச பருப்பு, கீரை இதில் மிக்ஸ் பண்ணி சேர்த்து ஒரு கொதி வர மட்டும் நம்ம சிம்மிலேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதானனும் ஒரு சைடில் ஒரு பேனில் ஒரு தாராளமாக நல்லா எண்ணெய் விட்டு, இப்போ கீரை ஃப்ரை பண்ண போகிறோம். நம்ம கீரை கடியல் ஆயிடுச்சு, கீரை ஃப்ரை பண்ணலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனனும் ஒரு ஆனியனு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கலர் சேஞ்ச் ஆனனும் ஒரு 2 பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு 3 பல் பூண்டு நல்லா தட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதில் இது நல்லா ஃப்ரை ஆனனும் கொஞ்சமாக கருவேப்பிலை, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க கீரை இருக்குது இல்லையா, அது இப்போ இந்த ஸ்டேஜில் நான் சேர்த்துக்க போகிறேன். கீரை எல்லாமே சேர்த்து இப்போது டேஸ்ட்டுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 minutes நான் குக் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு தண்ணி எதுவுமே நான் ஆட் பண்ண போகிறதில்ல, இதுலேயே தண்ணி விடும். ஸோ ஒரு 10 minutes மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நான் குக் பண்ணி எடுத்துக்கிறேன். 10 minutes ஆனோன்னு எப்படியாச்சும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ 10 minutes ஆனோன்னு இந்த ஸ்டேஜில் இருக்கும். ஸோ மறுபடியும் குக் பண்ணி எடுத்துக்கினேன். இப்போ ஒரு 1-2 டேபிள்ஸ்பூன் துருவின தேங்காய் போட்டோன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 1-2 டேபிள்ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து வெள்ளை சாப்பாடு, கீரை பொரியல், அப்புறம் கீரை கடையல், இதெல்லாமே தான் மெனு இன்றைக்கி எங்கள் வீட்டில். ஸோ உங்கள் வீட்டில் என்ன லன்ச் மெனுன்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க. இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் மீண்டும் சந்திக்கிறேன். Until then, bye from Ashwini. Bye. Take care.